தான் அதிர்ஷ்டம் இருந்தாலும் அதுக்கு தகுந்த கஷ்டமும் இருக்கும். கவலைப்படுறதுனால மனசு வேதனைப்படும். மனசு வேதனைப்பட்டா வாழ்க்கை நரகமாயிடும். வாழ்க்கை நரகமாயிடுச்சுன்னா எல்லாமே முடிஞ்சிடும். அந்த நவசக்தி வாய்ந்த சங்கு உங்க கைக்கு கிடைக்கவே இல்லைங்களா? இந்த லோகத்துல மட்டும் இல்ல, தேவலோகத்துல கூட யாரும் இந்த அளவுக்கு ஆடி இருக்க மாட்டாங்க கோபால். அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு சங்கு 40-50 வருஷமா எங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் ஆட்டி படைக்குது. இனிமே அது கிடைக்காதுங்கிற முடிவுக்கு வரணுமா, இல்ல நான் கோழைன்னு நினைச்சு தற்கொலை பண்ணிக்கணுமா? எனக்கு என்னமோ அந்த நம்பூதிரி மேலதான் சந்தேகமா இருக்குங்க. கண்ணை மூடிக்கிட்டு அந்த தேவி கிட்ட தான் சங்கு இருக்குன்னு அவர் தானே சொன்னாரு. அப்படி இருக்கும்போது அந்த சங்கு உங்க கைக்கு வந்து சேர்ற மாதிரி அவர் ஏதாவது மந்திரத்தை சொல்லலாம்ல. ஒருவேளை நம்பூதிரி அந்த சங்கை எடுத்துக்கிட்டு உலக நன்மைக்காக ஜகத்குரு பீடத்துல உட்காரலான்ற எண்ணத்தை வச்சிருக்காரோ என்னவோ. நம்பூதிரிய பத்தி அப்படியெல்லாம் பேசாத கோபால். அவர் எப்பவுமே உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யாதவர்னு எனக்கு நல்லா தெரியும் கோபால். இன்னொரு முறை அவரை பத்தி தப்பா பேசாத. அப்புறம் எதுக்கு சங்கு உங்க கைக்கு கிடைக்கல? நீங்க இந்த முயற்சி விட்டு தவம் பண்ணி இருந்தா கூட வேற சங்காவது உங்க கைக்கு கிடைச்சிருக்கும். சரி விடுங்க, இதெல்லாம் நினைச்சு பார்த்து என்ன பிரயோஜனம்? ரத்தமே சிந்தக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். அவ்வளவு சுலபமா கிடைச்சிடுவேனான்னு சங்கு நினைக்குது. யார தப்பு சொல்லி என்ன பண்றது? உங்க தாத்தா மார்த்தாண்டன் இருக்காரு, துர்கா பூஜை எல்லாம் செஞ்சாரு. நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பாருங்களேன். ஒருவேளை அந்த பூஜையால சாமி சந்தோஷப்பட்டு உங்க மேல இறக்கப்பட்டு அந்த சங்கு உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஒரு சங்கு 1000 சங்கா எப்படி ஆச்சு? இந்த ரெண்டுல எது உண்மையா இருக்கும்?
ஒரு சங்கு எப்படி 1000 சங்கா மாறுச்சு. அவ வீட்டுல ஒரு புதுசா ஒரு வேலைக்காரி இருந்தா. அந்த அம்மாவை பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியல. ஐயா, நம்மளுக்கு எதிரா யாரோ ஏதோ பண்றாங்க. அந்த சங்குக்கு வாய் இல்ல, மூக்கு இல்ல, கண்ணு இல்ல. ஆனாலும் நம்ம கைக்கு அது கிடைக்க மாட்டேங்குதே. ஐயா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நீங்க கேட்கறதா தான் சொல்றேன். என்னது? நவசக்தி வாய்ந்த அந்த சங்கு தேவி கிட்ட மட்டும் ஏன் இருக்கு? ஏன் அவ கையில இருந்து வெளியே வர மாட்டேங்குது? ஏன்னா தேவி ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த அம்மனுடைய பக்தை. இந்த உலகத்திலேயே தேவி மட்டும்தான் நல்லவளா? வேற யாருமே கிடையாதா? சிரத்தையோடவும் பக்தியோடவும் தேவி மாதிரி ஒரு பொண்ணை தேடி அவங்க வீட்டுக்கு நாம அனுப்பி அந்த சங்கை எடுத்துட்டு வர வச்சா எப்படி இருக்கும்? நீங்க சரின்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் தேடுறேன். உடனே நம்பூதிரிய வரவை. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் அவர் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. சரிங்க.